தேவிகள் இந்த நவராத்திரி திருவிழாவிலே அழகான ஒரு நாள், முதல் நாளிலே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த நவராத்திரி திருவிழாவிலே நம்முடைய தேவி 3 சக்தியாக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நவராத்திரியின் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி விரதம் இருந்து தேவியை நாம் வணங்கினோம்னா தேவி நமக்கு எல்லா விதமான நன்மைகளை வழங்குவாளாம். அது மட்டுமல்லாது நம்ம லட்சுமி தேவியை வணங்குகின்ற பொழுது லட்சுமி தேவி நமக்கு பலவிதமான அருள்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாளாம். இந்த லட்சுமி தேவி எங்கெல்லாம் தங்கியிருக்கின்றார் என்று சொன்னால், சுத்தமான இடத்தில், சுத்தமான வீட்டில், கணவன் மனைவி சண்டை போடாத இடத்தில், அது மட்டுமல்லாது குடும்பத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய இடத்தில் தான் நம்முடைய லட்சுமி தேவியானவள் நிறைந்திருப்பார். சண்டை சச்சரவைக்கு இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய லட்சுமி தேவி நிறைந்து இருக்க மாட்டாள். நம்முடைய தேவிகள் அத்தனை பேரும் அப்படித்தான். நம்முடைய குடும்பத்திலே நல்ல ஒரு நிலையிலே நாம் தேவியை வீடை எப்போ ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் அப்பபாடு குவிஞ்சு கிடக்கும். ராத்திரி எல்லாம் பாத்திரத்தை அப்படியே குவிச்சு போடக்கூடாது. இல்ல தொலைக்கி நீட்டா வச்சு கொஞ்சமா அண்ணெய் எடுத்து அன்னபூரணிக்கு ஒரு கப்பில இட்டு அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு மீதி இருக்கும் சாதங்களை எல்லாம் மிகுந்த ஒரு நல்ல பாத்திரத்தில் எடுத்து வைத்து அந்த பாத்திரங்களை எல்லாம் மிக அழகாக கழுவி அப்படியே வைக்க வேண்டுமா. அந்த இடத்திலே லட்சுமி வாசம் செய்வாளாம். அந்த அன்னத்திலே வாசம் செய்வாளாம். கொஞ்சமாவது அன்னம் இரவு நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டுமா. வைத்து விட்டு மீதி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து நாம் வீட்டை மிகவும் அழகாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் லட்சுமி தேவியானவள் அவளுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு தருவாள். லட்சுமியை பிடிக்காதவங்க யாரும் கிடையாதுல்ல. என்ன நேரத்துக்கு கடைபிடிங்க. நைட்டெல்லாம் நம்ம வீட்டை நம்ம நல்லா அழகா நேரமாவே செஞ்சு வச்சிருங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டை நல்லா பெருக்குவாங்க, அப்படியே மூலையில கூட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக தேவியானவள் வாசம் செய்ய மாட்டாள்.